Hello all, welcome to our channel Crack CS IT with Divya. இன்னைக்கு நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்கோரிதம் கிளாஸ் 2ல இருக்கும். கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி இந்த வீக் ஸ்கெடியூல் சொல்லிடுறேன். இந்த ஃப்ரைடேக்குள்ள நம்ம டிஎஸ் அல்கோ கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ சாட்டர்டே வந்து உங்களுக்கு சிஓஏ லைவ் மாக் டெஸ்ட் கிடைக்கும். அப்புறம் சண்டே வந்து டிஎஸ் அல்கோயிட லைவ் மாக் டெஸ்ட் கிடைக்கும். ஓகே, ஸோ டைமிங் வந்து நான் அப்புறமே அப்டேட் பண்ணிடுவேன். சாட்டர்டே அண்ட் சண்டே கண்டிப்பாக ஆஃப்டர்நூன் தான் இருக்கும். ஆனால் வந்து டைம் வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். ஓகே, ஸோ ஃபார் த மெம்பர்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு வெப் டெவலப்மெண்ட்டோட ஒரு எக்ஸ்ட்ரா ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வீடியோ கிடைச்சிருந்தது. அது கூட அது இல்லாமல் இன்னும் வெப் டெவலப்மெண்ட்டோட இன்னும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்குது, நிறைய கொடுக்கறதுக்கு இருக்குது. ஸோ அது நான் வந்து போக போக டைம் அலோகேட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவேன். அது கூடாமல் அந்த சிஓஏ அண்ட் பைத்தனோட எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் வீடியோ உங்களுக்கு இந்த வீக்கே நான் ப்ரொவைட் பண்ணிடுவேன் ஃபார் த மெம்பர்ஸ். ஓகே, for everyone, Saturday and Sunday live mock test for COA and DS Algo will be there. ஓகே, கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபார் இப்போ ஜாயின் பண்ணியிருக்கவங்க எல்லா மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ்க்கு நான் வந்து ஆக்சஸ் கொடுத்துட்டேன், பிடிஎஃப் ஆக்சஸ் கொடுத்துட்டேன். இன்னும் யாருக்காவது பிடிஎஃப் ஆக்சஸ் கிடைக்கல அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக உங்களோட கரெக்ட் ப்ரொஃபைல் நேம் எனக்கு மெயில் பண்ணணும். உங்களோட நேம், இமெயில் ஐடி வித் கரெக்ட் ப்ரொஃபைல் நேம், எந்த ப்ரொஃபைல் நேம் யூஸ் பண்ணி நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்திருக்கீங்களோ அது மென்ஷன் பண்ணாதான் எனக்கு உடனே உங்களுக்கு ஆக்சஸ் கொடுக்க முடியும். ஓகே, ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அப்புறம் இன்னும் யாராவது ஜாயின் பண்ணுறதுக்கு வில்லிங்காக இருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு அதுக்கான லிங்க் வந்து நான் இதில் ப்ரொவைட் பண்ணுவேன். அதாவது நீங்கள் ஜாயின் பட்டன் இருக்குல்ல, என்னோட சேனல் நேமுக்கு அப்புறம் ஜாயின் பட்டன் இருக்குது, அது கிளிக் பண்ணினா உங்களுக்கு ஜாயின் பண்ணிடலாம். அப்புறம் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் வந்து மென்ஷன் பண்ணிடுவேன். லைக் லிங்க் 2 லிங்க்ஸ் இருக்கும். ஒன்று வந்து கூகுள் டிரைவோட லிங்க் இருக்கும், அதில் வந்து உங்களுக்கு இது பிடிஎஃப் ஆக்சஸ் கிடைச்சிடும். இன்னொன்று வந்து உங்களோட டீட்டெயில்ஸ், இமெயில் ஐடி ப்ரொவைட் பண்ணுறதுக்கான ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்கும். ஓகே, ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம், கிளாஸுக்கு போயிடலாம். ஸோ ஓகே, ஸோ நம்ம இது வரைக்கும் தானே முடித்தோம் டேட்டா ஸ்ட்ரக்சர், அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப், அரே. திஸ் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்புக்கு ஒரு கொஸ்டின், 1-2 கொஸ்டின்ஸ் இருக்குது, அது வந்து நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவேன். ஓகே, அப்புறம் வந்து அரேஸ் நம்ம பார்த்தோம், ஸ்டாக்ஸ் பார்த்தோம். ஓகே, இந்த ஸ்பார்ஸ் மேட்ரிக்ஸ் அதிலெல்லாம் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். ஓகே, ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து கியூஸ் அண்ட் லிங்க் லிஸ்ட் இப்போ பார்க்க போகிறோம். அப்புறம் இன்னைக்கே வந்து உங்களுக்கு ட்ரீயோட வீடியோ வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவேன். ஓகே, யா. ஓகே, ஸோ கியூ வந்து என்ன டைப் டேட்டா ஸ்ட்ரக்சர், நம்ம முன்னாடி கிளாஸ்லேயே படித்தோம். லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்னு சொல்லி படிச்சிருந்தோம். அதில் ஒன் ஆஃப் த லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர் தான் கியூ. லீனியர் அப்படின்னு உங்களுக்கு தெரியும், ஆர்டராக போயிடும்ல. ஸோ இதோட ஸ்டாக்கோட ஆர்டர் நீங்கள் படிச்சீங்க, லிஃபோ அப்படின்னு படிச்சீங்க. கியூ அப்படின்னா வந்து ஃபிஃபோ, உங்களுக்கு தெரியும். நம்ம கியூவில் வந்து போய் நிற்போம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் யார் போய் கியூவில் இருக்காங்களோ அவங்க தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அவுட் ஆகும் இல்லை. ஸோ அதனால அது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஃபிஃபோ, ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். ஓகே, ஸோ அதுக்கு வந்து 2 பாயிண்டர்ஸ் இருக்கும், ஃப்ரண்ட் அண்ட் ரியர். ஓகே, ஃப்ரண்ட் அப்படின்னா இப்போ நம்ம ரியர் பொசிஷன்ல தான் நம்ம என்டர் ஆகும். இப்போ லைக் இது பாருங்க, இப்போ இங்க இருந்து தான் என்டர் ஆகும். ஓகே, ஸோ இங்க இருந்து என்டர் ஆகி ஒவ்வொருத்தரா என்டர் ஆகி என்டர் ஆகுறது, அதாவது இன்சர்ட் ஆகுறது நம்ம என்ன சொல்லுவோம், என்கியூ அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, என்டர் ஆயிட்டு இந்த ஃப்ரண்ட்ல யாரா இருக்காங்களோ, சரி ஃபர்ஸ்ட் யார் என்டர் ஆனாரு, 3 என்டர் ஆனாரு, அதுக்கப்புறம் 4, அப்புறம் 5, 6, 7, 8 அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர், அப்புறம் அடுத்த ஆளு வந்து பாருங்க இந்த ரியர் எண்ட்ல இருந்தா நம்ம ஆட் ஆகும். ஓகே, ஸோ ஆட் ஆகி ஒவ்வொருத்தர் ஆட் ஆக ஃப்ரெண்டு வந்து முன்னாடி போயிட்டே இருக்கும், ரைட். ஸோ இந்த ஃப்ரெண்டு வந்து இங்க இருக்கு. ஓகே, ஸோ டிலீட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் யாரு வந்து வந்தாங்களோ, 3 தானே ஃபர்ஸ்ட் வந்தாரு, அவரை தான் ஃபர்ஸ்ட் டிலீட் பண்ணும். ஃபர்ஸ்ட் அவரை தான் வந்துட்டு சர்வ் பண்ணும். ஓகே, ஸோ இது என்ன சொல்லுவோம், டிக்யூ ஆப்ரேஷன் சொல்லுவோம். டிக்யூ மீன்ஸ் ரிமூவ் an element from the front, NQ மீன்ஸ் add an element at the rear, so rear front. ஓகே, ஸோ இதில் வந்து மெயினாக பார்க்குறது வந்து டெலீஷன் எப்படி பண்ணுவோம், இப்போ இந்த ஃப்ரண்ட் ஈக்குவல் டு ஃப்ரண்ட் ப்ளஸ் 1, இப்போ இந்த ஃப்ரெண்டு வந்து இப்போ எங்கே இருக்குது, 0ல் இருக்குது. ஸோ டிலீட் பண்ணும்போது இந்த 3யை டிலீட் பண்ணும்போது நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் பொசிஷன் வந்து இங்கே போயிடும். நெக்ஸ்ட் முன்னாடி இருக்கிறவங்க யாரு, 4ல் இருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் ஈக்குவல் டு ஃப்ரண்ட் ப்ளஸ் 1, ரைட். அதே மாதிரி ரியர் பண்ணும்போது வந்து ஆட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், ரியர் ஈக்குவல் டு ரியர் ப்ளஸ் 1. ஸோ இந்த 8 வந்து ஆட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் 9 ஆட் பண்ணணும்னா என்ன பண்ணும், ரியர் பொசிஷன் வந்து 1 அதிகமாயிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 1 எலமெண்ட். ஓகே, ஒரு கியூ இருக்கு, அந்த கியூவில் வந்து ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும்தான் இருக்கு. தட் மீன்ஸ் இப்போ அந்த ரியரும் ஃப்ரெண்டும் அப்போ ஒரே இடத்துல இருக்கும். ஓகே, ஸோ ஒரு ஆளை மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கு. ஓகே, 5 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் மட்டும்தான் ஆட் ஆயிருக்கு. ஸோ இங்க ரியர் பொசிஷன் அண்ட் ஃப்ரண்ட் பொசிஷன் ரெண்டுமே சேமா இருக்கும். ரியர் அண்ட் ஃப்ரண்ட் ஈக்குவல் டு 0.
ஓகே. அப்புறம் ஓவர்ஃப்ளோ அப்படின்னா அண்டர்ஃப்ளோ என்னன்னா ஓவர்ஃப்ளோ அப்படின்னா வந்துட்டு ரியர் வந்து அதாவது அந்த கியூ வந்து ஃபினிஷா இருக்கு. கியூ ஃபுல்லா இருக்கு. ஸோ கியூ ஃபுல் ஆகும்போது கியூ சைஸ் 0, 1, 2, 3, 4, 5. தட் மீன்ஸ் 4 சைஸ் 0, 1, 2, 3, 4, 5. That means this is the size 4 Q. ஓகே. Q வந்து ஸ்டார்ட் பண்றது 0ல இருந்து சைஸ் 4 Q இது. ஸோ இது வந்து சைஸ் 4 Q அப்படின்னா வந்துட்டு இப்போ இது Q ஃபுல்லா இருக்கு இப்போ. ஓகே. ஸோ Q ஃபுல் ஆகும்போது இதோட இது என்ன இருக்கும்? மேக்ஸ் சைஸ் -1. மேக்ஸிமம் சைஸ் என்ன? மேக்ஸிமம் சைஸ் இஸ் 1, 2, 3, 4, 5, 6. ரைட். சைஸ் ஆஃப் திஸ் Q இஸ் 6. அப்ப ரியர் பொசிஷன் என்ன இருக்கும்? 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும்ல. அதனால தான் மேக்ஸ் சைஸ் -1 அப்படின்னு சொல்லுது. ஓகே. அப்புறம் அண்டர்ஃப்ளோ அப்படின்னா வந்துட்டு என்ன மீனிங்? டிலீட் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. எதுவுமே இல்ல. ஓவர்ஃப்ளோனா ரியர் பொசிஷன் ஃபினிஷா இருக்கு. அண்டர்ஃப்ளோ மீன்ஸ் நத்திங் இஸ் தேர் இன் த கியூ. அப்போ அந்த டைம்ல வந்து ஃப்ரெண்ட் வந்து -1 இல்லைன்னா ஃப்ரெண்ட் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த கொஸ்டின்ஸ் டிபெண்ட்ஸ். ஓகே. அந்த 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருந்து அப்படின்னா வந்து ஃப்ரெண்ட் ஈக்குவல் டு 0. 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருந்ததுன்னா ஃப்ரெண்ட் ஈக்குவல் டு -1. ஓகே. அது கொஸ்டின்ஸ் டிபெண்ட்ஸ் வந்து ஆன்சர் எழுதணும். நெக்ஸ்ட் கியூவோட அப்ளிகேஷன் நம்ம மெயினா பார்க்கணும். ஓகே. இதுல இருந்தெல்லாம் நீங்க கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது இந்த கான்செப்ட் உங்களுக்கு கிளியர் ஆயிரும். ஓகே. நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு, கலெக்ஷன்ஸ் இருக்கு. அப்புறம் கியூ அப்ளிகேஷன்ஸ் என்ன? பிரெட் ஃபர்ஸ்ட் நம்ம படிச்சிருக்கோம். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஸ்டாக் அப்படின்னா வந்துட்டு என்ன உங்களோட மைண்டில் வரணும்? லிஃபோ. ஓகே. நான் சொல்லியிருந்தேன் லிஃபோ அண்ட் அனதர் ஒன் இஸ் திஸ் ஒன் லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அண்ட் டிஎஃப்எஸ் டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச். ஓகே. அதே மாதிரி Q அப்படின்னா உங்களுக்கு மைண்டில் வர வேண்டியது FIFO and BFS. BFS மீன்ஸ் breadth first search. ஓகே. ஸோ கியூவில் வந்துட்டு பிஎஃப்எஸ் கிராஃபில் வந்து நம்ம 2 டைப்ஸ் ஆஃப் ட்ராவர்சல் பண்ணுவோம். பிரெட் ஃபர்ஸ்ட் சர்ச் அண்ட் டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச். அதில் பிஎஃப்எஸ் பண்ணுறதுக்கு நம்ம கியூ யூஸ் பண்ணுவோம். ஓகே. அப்புறம் ரிசோர்ஸ் ஷேரிங் இருக்கு இல்லை? இப்போ ஃபர்ஸ்ட் யாரு ரிக்வஸ்ட் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து சர்வ் பண்ற மாதிரி. ஸோ கியூவோட அப்ளிகேஷன் தான் ரிசோர்ஸ் ஷேரிங், CPU அண்ட் டிஸ்க் ஸ்கெடியூலிங், பிரிண்டர் ஸ்பூலிங், அப்புறம் அசிங்க்ரோனஸ் இன்புட் அவுட்புட் பஃபர்ஸ், தென் மெயில் கியூஸ். ஓகே. இது வேணா ஞாபகத்து வச்சுக்கோங்க. அசிங்க்ரோனஸ் இன்புட் அவுட்புட். ஓகே. மெயில் கியூஸ் இதுல எல்லாமே இதெல்லாம் கியூவோட அப்ளிகேஷன்ஸ். ஓகே. கியூ வந்து நம்ம 2 விதமா வந்து ரெப்ரசென்ட் பண்ணலாம். இல்லைன்னா யூ கேன் இம்ப்ளிமெண்ட் கியூ இன் 2 ways. ஒன் இஸ் ஸ்டாட்டிக் இம்ப்ளிமெண்டேஷன், இன்னொன்று டைனாமிக். ஸ்டாட்டிக்கா வந்து நீங்க ஸ்டாட்டிக் கியூ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றோம் அப்படின்னா அது வந்து அரே யூஸ் பண்ணிக்கலாம். டைனாமிக்கா வந்துட்டு உங்களுக்கு கியூ இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு லிங்க்டு லிஸ்ட். ஓகே. இது வந்து நோட் பண்ணணும். ஓகே. இது வந்து இன்டெப்தா எல்லாம் போக வேண்டாம். இன்சர்ஷன் இன் கியூவில் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணும்போது என்ன நடக்குதுங்கிற ஸ்டெப்பு தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இன்சர்ட் பண்றதுக்கு முன்னாடி என்ன செக் பண்ணணும்? ஓவர்ஃப்ளோ ஃபுல்லா இருக்கா? ஃபுல்லா இருக்குன்னா நம்மளால இன்சர்ட் பண்ண முடியாது. இந்த கேஸ் ஆஃப் நார்மல் கியூ. ஓகே. நார்மல் கியூவில் வந்து நம்மளால ஆல்ரெடி கியூ ஃபுல்லா இருக்கு அப்படின்னா வந்து இன்சர்ட் பண்ண முடியாது. ஓகே. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓவர்ஃப்ளோ கண்டிஷன் செக் பண்றதா இது. அதாவது ரியர் ஈக்குவல் டு n-1. n மீன்ஸ் மேக்ஸிமம் சைஸ். மேக்ஸிமம் சைஸை விட -1 இருக்கு அப்படின்னா இது வந்து ஓவர்ஃப்ளோ. ஏன் -1ங்கிறது வந்துருச்சு? பிகாஸ் 0, 1, 2, 3 இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து நான் இந்த கியூ ஃபுல்லா இருக்கு. ஓகே. ABC 3 எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். So what is the size of this queue? The size is 3. Right? Size is 3. And the rear position எங்க இருக்கு? 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது இல்ல? Rear is 2 actually. Right? So in the 2, rear is in 2 means what? Size is 3. Size 3 means n is 3. That n-1. n-1 is 2, right? Okay. So இது rear வந்து n-1 இருக்கு அப்படின்னா that means 3 minus 1 that is 2 இருக்கு அப்படின்னா that is the meaning of this queue is full. ஓகே. அப்படி ஆகும்போது நம்ம என்ன பண்ண முடியும்? எக்ஸிட் அடிக்கணும். நம்மளால இன்சர்ட் பண்ண முடியாது. அப்புறம் அது அல்ல அப்படின்னா ஸ்டெப் 2ல வந்து ஃப்ரண்ட் ஈக்குவல் டு நல்லா இருக்கான்னு பார்க்கணும். ஃப்ரண்ட் வந்து ஒண்ணுமே இல்லாம இருக்கா? ஃப்ரண்டும் ரியர் எல்லாம் 0 இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ரியர் ஈக்குவல் டு ரியர் +1. அதாவது ஃப்ரண்ட் நல்லா இருக்கு அப்படின்னா ஃப்ரண்ட் ஆல்ரெடி ஒண்ணுமே இல்ல அப்படின்னா வந்துட்டு என்ன பண்ணும்? ஃப்ரண்ட் ஈக்குவல் டு 0, ரியர் ஈக்குவல் டு 0ன்னு அப்படி செட் பண்ணிடணும். தட் மீன்ஸ் ஃப்ரண்டில் வந்து ஃப்ரண்ட் வந்து இப்போ ஒண்ணுமே இல்ல. ஓகே. ஸோ தட் மீன்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் 0 இஸ் இன் -1. ஓகே. ஸோ -1ல் இருக்கு மீன்ஸ் ஒண்ணுமே இல்ல.
ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு எலமெண்ட்டை போய் ஆட் பண்ணும்போது 0th பொசிஷன்ல தானே ஆட் பண்ணுவோம். அதனால தான் ஃப்ரண்ட் ஈக்குவல் 0 ரியர் ஈக்குவல் 0ன்னு கூட சொல்றோம். ஓகே, அது இல்ல ஆல்ரெடி ஒரு எலமெண்டாவது இருக்கு. ஓகே, இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எம்டியா இல்ல, ஒரு அட்லீஸ்ட் ஒன் எலமெண்டாவது இருக்கு அப்படின்னா வந்து நம்ம என்ன பண்ணலாம், எந்த பொசிஷன்ல ரியர் இருக்கோ அந்த ரியரை வந்துட்டு ஒரு பாயிண்டர் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ 1ல் இருக்குன்னா 1 + 1 2க்கு மாறிடும். தட் மீன்ஸ் அடுத்த ஆளை வந்து ஆட் பண்ண முடியும். உங்களுக்கு கிளியர் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அதுதான் வந்துட்டு இன்சர்ஷன் இன் கியூ. எப்படி ஆட் பண்ணுவோம்? கியூ ஆஃப் ரியர் ஈக்குவல் டு ஐட்டம். நெக்ஸ்ட் delete பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணணும்? delete பண்ணணும்னா நம்ம என்ன செக் பண்றோம்? அண்டர்ஃப்ளோவா இருக்கான்னு செக் பண்ணணும். தட் மீன்ஸ் கியூ வந்து எம்டியா இருக்குன்னா நம்மளால delete பண்றதுக்கு ஏதாவது இருக்கா இல்ல அது செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ரண்ட் ஈக்குவல் நல்லா இருக்கு அப்படின்னா தட் மீன்ஸ் ஃப்ரண்ட் ஈக்குவல் டு -1 இருக்குன்னா print underflow exit. அதெல்லாம் இருக்கு சம்திங் இஸ் தேர் டு delete அப்படின்னா ஐட்டம் ஈக்குவல் டு கியூ ஆஃப் ஃப்ரண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ரேஷன். இதெல்லாம் நீங்க போதர் பண்ண வேண்டாம், அதுதான் நடக்குது இங்க. ஓகே, ஸோ இது மாதிரி தான் கேட்பாங்க. இந்த எல்லாம் கொஞ்சம் ஞாபகத்தில் வரணும். அப்புறம் ஃப்ரண்ட் ஈக்குவல் டு ரியர், ஃப்ரண்ட் ஈக்குவல் டு ரியர் தென் ஃப்ரண்ட் ஈக்குவல், தட் மீன்ஸ் நம்ம அங்க பார்த்ததே மாதிரி தான். ரெண்டுமே வந்துட்டு ஒரே பொசிஷன்ல இருக்கு அப்படின்னா தட் மீன்ஸ் ரெண்டுமே 0ல இருக்குன்னா நல் அப்படின்னு செட் பண்ணிடுவோம். ஓகே, ஃப்ரண்ட் ஈக்குவல் நல், ரியர் ஈக்குவல் நல், எல்ஸ் ஃப்ரண்ட் ஈக்குவல் டு ஃப்ரண்ட் + 1. தட் மீன்ஸ் ஒரு ஆளை ரிமூவ் பண்ணிட்டோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த பொசிஷனுக்கு மாறிடும். ஓகே, ஸோ டைப்ஸ் ஆஃப் கியூ பார்க்கலாம். இது உங்களோட சிலபஸில் இருக்கிறது வந்து ப்ரையாரிட்டி கியூ மட்டும்தான். பட் ஸ்டில் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து டி கியூல இருந்தும் சர்க்குலர் கியூல இருந்தெல்லாம் வரலாம். ஓகே, ஸோ நார்மல் கியூ தான் நம்ம இப்போ பார்த்தது. தட் அனதர் நேம் இஸ் லீனியர் கியூ. ஓகே, நார்மல் ஆர் லீனியர் கியூ. அது இல்லாமல் சர்க்குலர் கியூ இருக்கு, டி கியூ இருக்கு, ப்ரையாரிட்டி கியூ இருக்கு. ஒவ்வொன்றா பார்க்கலாம். சர்க்குலர், ஓகே, ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்த கியூ வந்து நார்மல் கியூ தான், லீனியர் கியூ தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதோட ஒரு ட்ராபேக் வந்து இருக்கு. அந்த ட்ராபேக் வந்து எலிமினேட் பண்றதுக்கு தான் நம்ம என்ன கான்செப்ட் கொண்டு வந்திருக்கோம், சர்க்குலர் கியூ வந்திருக்கு. ஓகே, ஸோ வாட் இஸ் த ட்ராபேக் ஆஃப் நார்மல் கியூ? இப்போ நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிட்டே போயிட்டு இருக்கோம். Okay, so A, B, C. Now this queue is full. Okay, now I'm going to do a DQ operation. That is, I'm going to delete this element. Okay, now friend equal to 1. Friend வந்து 1 ஆயிடுச்சு. So இங்க வந்து space free ஆ இருக்கு. Now I want to NQD. NQ operation பண்ணணும். I want to add D to this queue, but it's not possible with the normal queue. Even though the space is available, you can't add any new element. ஓகே, இந்த ட்ராபேக்கு ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் நம்ம சர்க்குலர் கியூ கொண்டு வந்திருக்கோம். இங்கே வந்து இந்த ஸ்பேஸ் வந்து இருக்கு, ஸ்டில் என்னால் ஆட் பண்ண முடியல. ஸோ என்ன பண்ணுவோம், சர்க்குலர் கியூவில் வந்து ஒரு கான்செப்ட் இருக்கு என்னன்னா, இந்த ரியர் பார்ட்டை வந்து கனெக்டட் பேக் டு த ஃப்ரண்ட். ஓகே, ஸோ இந்த ரியர் ஈக்குவல் டு ரியர் + 1ன்னு சொல்லிட்டு இங்கே முடியாமல் இங்கே மறுபடியும் இந்த ஸ்பேஸ் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காக we are connecting back to the front. That is called circular queue. Okay, it is a linear data structure in which the operations performed based on FIFO principle. Here the last position is connected back to the first position to make a circle. Okay, it is called ring buffer. இதோட another name ring buffer. இது ஒரு MCQ question தான். Okay, ring buffer. இதில் அதே மாதிரி தான் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் இருக்கு, டிக்யூ என்கியூ இது எல்லாமே சேம் தான். ஸ்டார்டிங் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் வந்து -1 இருக்கும். ஓகே, ஸோ சர்க்குலர் கியூவோட அப்ளிகேஷன் பார்த்தோன்னா இது வந்து நார்மலாக வந்து கியூவோட அப்ளிகேஷன் தான். ஸ்பெசிஃபிக்கலி சர்க்குலர் கியூ தான் இதுக்கு யூஸ் பண்ணுறோம். CPU ஸ்கெடியூலிங், மெமரி மேனேஜ்மெண்ட், டிராஃபிக் மேனேஜ்மெண்ட். ஓகே, நவ் சர்க்குலர் இங்கே வந்து நார்மலி நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ரியர் ஈக்குவல் ரியர் +1 சொல்லிட்டு தானே பண்ணிட்டு தானே மூவ் ஆயிட்டு இருக்குது. பட் ஹியர் சர்க்குலர் இன்க்ரிமெண்ட் நடக்குது. இந்த மறுபடியும் இந்த ரியர் இங்க மேக்ஸிமம் ஆகும்போது ஃபினிஷ் ஆகாம மறுபடியும் இட்ஸ் கனெக்டிங் பேக் நோ. ஸோ இட்ஸ் a சர்க்குலர் இன்க்ரிமெண்ட் இங்க நடக்குது. சர்க்குலர் இன்க்ரிமெண்ட் இஸ் டன் யூசிங் ஒரு மோடுலர் டிவிஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி தான் பண்ணுவோம். அது நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ ரியர் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா சைஸ் ஈக்குவல் டு 5, ஒரு 5 சைஸ் கியூ இருக்கு. 1 2 3 4 5. ஸோ ஸ்டார்ட் வித் 0 1 2 3 4. ஓகே, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ரியர் ஈக்குவல் டு 4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தட் மீன்ஸ் நம்ம வந்து இது வரைக்கும் ஆட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ A B C D E அப்படின்னு சொல்லிட்டு ஆட் ஆயிருக்கு. நவ் ஃப்ரண்ட் ஈக்குவல் டு 2. ஃப்ரண்ட் ஈக்குவல் 2 அப்படின்னா எங்க இருக்கு, இங்க ஃப்ரண்ட் இருக்குன்னா இந்த ஃபர்ஸ்ட் 2 டிலீட் ஆயிருக்கு, ஆல்ரெடி போயிருக்கு. ஸோ சியும் டியும் இயும் தான் இருக்கு, ஏயும் பியும் நம்ம ஆல்ரெடி ரிமூவ் பண்ணியிருக்கோம். ஸோ நவ் ஃப்ரண்ட் இங்க இருக்கு, ரியர் வந்து இங்க இருக்கு. ஓகே, ஸோ திஸ் ஆக்சுவலி திஸ் நார்மல் கியூவில் பார்த்தோன்னா இது முடிஞ்சிருக்கு. இந்த என்னால் நம்மளால மறுபடியும் ஆட் பண்ண முடியாது. பிகாஸ் திஸ்
rear is max size minus 1. Now rear equal to இதில் நம்ம என்ன பண்ணுவோம் modular division operator யூஸ் பண்ணுவோம் with q size ஓட rear plus 1 rear எங்க இருக்கு rear ஓட position is 4 அல்ல 4 plus 1 இதுதான் இதோட equation இந்த formula rear plus 1 percentage that is modulus operator size என்ன size is 5 right size is 0 this is size 5 okay so 4 plus 1 means 5 percentage 5 is what 5 percentage 5 is 0 right so இது எங்க போகுது நம்ம ரியரை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் இதுக்கு இந்த ஃப்ரண்டுக்கு கொண்டு போயிருக்கோம் ஓகே இதுதான் அதோட மீனிங் அப்படி பண்ணும்போது கண்டிப்பா அது எங்க போகும் ஃப்ரண்டுக்கு போகும் ஓகே அதுக்காக தான் இந்த ஈக்குவேஷன் ஓகே rear plus 1 percentage size அப்படின்னு கொடுத்தனா we can connect this rear back to this first okay start of the queueக்கு போகும் இது வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணனா உங்களுக்கு மறக்காது ஓகே so NQ okay next we are going to see how to do NQ operation in the circular queue ஓகே ஸோ என்கியூ பண்ணும்போது நம்ம ஃபர்ஸ்ட் கியூ ஃபுல்லாக இருக்கான்னு செக் பண்ணணும் நார்மல் கியூவாக இருக்குன்னா வந்து நம்ம இப்படி தான் செக் பண்ணுவோம்னு ஆல்ரெடி பார்த்தாச்சு ஆனால் சர்க்குலர் கியூ அப்படின்னா கியூ ஃபுல்லாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேட்பாங்க கொஸ்டின்ல ஆப்ஷன்ல உங்களுக்கு மாற்றி ஃப்ரண்ட் ரியர் ஈக்குவல் டு ஃப்ரண்ட் பிளஸ் 1 மோடன் அப்படின்னு எல்லாம் சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க இந்த கான்செப்ட் உங்களுக்கு கிளியரா இருக்குன்னா உங்களுக்கு பை ஹார்ட் பண்ண தேவையில்லை ஈஸியா வந்து நீங்க ஆன்சர் பண்ணிடலாம் இப்போ ஒரு சைஸ் 4 கியூ இருக்கு 0 1 2 சைஸ் 5 ஓகே சாரி சைஸ் 4 கியூ இருக்கு ஓகே இப்போ நான் வந்துட்டு இந்த சைடு ஃப்ரண்ட் ஆப்ரேஷன் பண்ணுவோம் இந்த சைடு என்கியூ ஆப்ரேஷன் பண்ணுவோம் ஓகே ஸோ நம்ம ஆட் பண்ணிட்டே போகிறோம் ஏபிசிடி அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிட்டே போகிறேன் அப்போ வந்து போக போக நான் என்ன பண்ணிட்டேன் ஏயும் பியும் வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன் ஏயும் பியும் போயிடுச்சு இப்போ இந்த ஸ்பேஸ் ஃப்ரீயாக இருக்கு ஓகே நவ் ஐ வாண்ட் டு ஆட் இ ஓகே ஸோ நார்மல் கியூவில் நம்மளால பண்ண முடியாது ஸோ நான் வந்து இது வந்து சர்க்குலர் கியூனால என்னால் பண்ண முடியும் ஹவு யூசிங் திஸ் ரைட் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு ஓகே ஸோ ரியர் பிளஸ் 1% சைஸ் போடும்போது உங்களுக்கு 0 வந்துடும் 0 ஃப்ரீயாக இருக்கு ஸோ நம்ம என்ன பண்ணலாம் இந்த இ போய் 0 போட்டாச்சு ஓகே நான் மறுபடியும் இப்போ வந்து பாருங்க ஃப்ரண்ட் ஆப்ரேஷன் எங்க இருக்கு ஃப்ரண்ட் இதெல்லாம் இந்த ஏயும் பியும் ரிமூவ் பண்ண போது ஃப்ரண்ட் இங்க வந்துருச்சு ஃப்ரண்ட் வந்து இங்க இருக்கு தட் மீன்ஸ் ஃப்ரண்ட் இஸ் இன் 2 பொசிஷன் 2 இருக்கு ஃப்ரண்ட் இஸ் இன் 2 ரியர் எங்க இருக்கு இப்பதான் ரியர் வந்து இங்க வந்துச்சு ரியர் ஈக்குவல் டு 0 நவ் ஐ வாண்ட் டு ஆட் எஃப் ஓகே எஃப் ஆட் பண்ண போறேன் எங்க ஆட் பண்ணணும் நெக்ஸ்ட் பேஜில் ஆட் பண்ணணும் ரியர் ஈக்குவல் டு ரியர் பிளஸ் 1 இப்போ தான் எஃப் ஆட் பண்ணிட்டேன் இப்போ ரியர் வந்து மூவ் ஆயிடுச்சு நவ் ரியர் இஸ் இன் 1 நவ் ஓகே ரியர் இஸ் இன் 1 இப்போ வந்து எப்படி கியூ ஃபுல்லா இருக்கு இப்போ கியூ ஃபுல்லா இருக்குல்ல உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது கியூ ஃபுல்லா இருக்கு அப்படின்னு ஸோ இது எப்படி செக் பண்றது ஃப்ரண்ட் ஈக்குவல் டு ரியர் பிளஸ் 1 ஃப்ரண்ட் பார்த்தேன்னா 2 ரியர் ஈக்குவல் டு 1 ரியர் ஈக்குவல் டு 1 1 பிளஸ் 1 ஈக்குவல் டு 2 ஓகே ஸோ ஃப்ரண்ட் ஈக்குவல் ரியர் பிளஸ் 1 இருக்கு அப்படின்னா that means this queue is full now this queue is full front equal to rear plus 1 இது வந்து நம்ம மோடு n எதுக்கு யூஸ் பண்றோம்னா wrap up பண்றதுக்காக இந்த லாஸ்ட் வரும்போது அது உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் கிடைக்கிறதுக்காக தான் மோட் n யூஸ் பண்றோம் இப்போ மோட் n யூஸ் பண்ணி கூட நம்ம இது ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகே now front equal to front என்ன இருக்கு 2 equal to rearல என்ன இருக்கு rear is 1 ஓகே rear is 1 rear plus 1 1 plus 1 mode n என்ன size 4 right 2 mode 4 means உங்களுக்கு என்ன ரிமைண்டர் கிடைக்கும் 2 கிடைக்குது இல்ல so front is 2 rear is 2 front 2 equal to 2 right so that means this queue is full இப்படி தான் நம்ம வந்து செக் பண்ணுவோம் ஓகே இது இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட் dq ஆபரேஷன் ஓகே ஸோ என்கியூ பண்ணுறது எப்படின்னு பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் டிக்யூ எப்படி பண்ணுவோம் டிக்யூனா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செக் பண்ணணும் கியூ எம்டிஆர் இருக்கான்னு செக் பண்ணுவோம் எப்படி செக் பண்ணுவோம் ஃப்ரண்ட் ஈக்குவல் டு -1 அப்படின்னா நத்திங் இஸ் தேர் ஓகே ஒன்றுமே டெலீட் பண்ணுறதுக்கு இல்லை தட் இஸ் எம்டி ஓகே அதுக்கப்புறம் எம்டி எல்லாம்னா நம்ம எப்படி டெலீட் பண்ணுவோம் யூசிங் திஸ் ஃப்ரண்ட் பிளஸ் 1% சைஸ் லைக் சேம் இங்கே ரியர் எப்படி பண்ணுவோம் ரியர் பிளஸ் என்கியூ பண்ணுறதுக்கு ரியர் பிளஸ் 1% சைஸ் பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரி தான் ஓகே அதே மாதிரி லாஸ்ட் எலமெண்ட் இப்போ ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும்தான் இருக்கு அப்படின்னா வந்துட்டு அதுவும் டிலீட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம் வேல்யூஸ் வந்து ரெண்டுமே ஃப்ரண்ட் அண்ட் ரியரை வந்து -1 மாத்தணும் பிகாஸ் எல்லாமே டெலீட் ஆயிருக்கு
கரெக்டா? ஸோ லாஸ்ட் எலமெண்ட்டை வந்து ரீசெட் பண்ணும்போது டிக்யூ ஆப்ரேஷன் பண்ணும்போது ரீசெட் த வேல்யூஸ் ஆஃப் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் டு -1. அப்புறம் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் என்கியூ அண்ட் டிக்யூ ஆப்ரேஷன் இஸ் O of 1. ஏன் O of 1 இருக்கு? என்கியூ பண்ணனாலும் டிக்யூ பண்ணனாலும் ஜஸ்ட் வந்து ஃப்ரண்ட் பாயிண்டர் இஸ் நீட் டு இன்க்ரிமெண்ட் ஒன்ஸ். அதே மாதிரி என்கியூ ரியர் ஈக்குவல் டு ரியர் பிளஸ் 1. தட்ஸ் ஆல். ஓகே, ஸோ அதனால ஷிஃப்டிங் ஆப்ரேஷன் பண்ண தேவையில்லாதனால சர்க்குலர் கியூவோட NQ and DQ ஆப்ரேஷன் டைம் காம்ப்ளெக்சிட்டி கேட்டேன்னா O of 1 தான். ஓகே, ஸோ கொஞ்சம் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் ஆஃப் FIFO ஸ்ட்ரக்சர். FIFO ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் எதில் இருக்கு? எந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணுது? இப்பதான் நம்ம படிச்சோம் Q. ஓகே, நெக்ஸ்ட் a linear list of elements. A linear list of elements in which deletion can be done from one end and insertion can take place only at the other end is called. என்ன சொல்லிருக்காங்க? In which deletion can be done at one end. Okay, that is front. Deletion can be done at one end and insertion can take place at the other end. Insertion take place at the other end is called front and rear இருக்கிறது எதில்? Q இல்லதா? Okay, next question. If the elements 5, 2, 3, 4 are inserted in a Q, what would be the order of removal? So நம்ம Q ல வந்து insert பண்ணி பார்க்கலாம். 5 insert பண்ணிட்டு 2, 3, 4 ஒவ்வொரு டைமும் வந்து ரியர் எண்ட்ல தானே நம்ம இன்சர்ஷன் நடக்குது. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் இங்க இருக்கு. ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் 5 வந்து இன்சர்ட் பண்ணும்போது ஃப்ரண்ட் இங்கேயே இருக்கு. ஓகே, 0, 1, 2, 3. ஓகே, நெக்ஸ்ட் ரியர் வந்து இங்க வந்துருச்சு. ஸோ ரியர் பொசிஷன்ல வந்து செகண்ட் வந்து 2 வந்து இன்சர்ட் பண்ணிட்டோம். அப்புறம் ரியர் வந்து மறுபடியும் ரியர் ஈக்குவல் டு ரியர் பிளஸ் 1. ஸோ 3 இன்சர்ட் பண்ணிட்டோம். அது மாதிரி. ஓகே, ஸோ ரிமூவ் பண்ணும்போது எந்த ஆர்டர்ல? FIFO ஆர்டர்ல ஃபர்ஸ்ட் யாரை வந்து ஆட் பண்ணோமோ அதே ஆர்டர்ல தான் நம்ம ரிமூவ் பண்ணுவோம். ஸோ ஆன்சர் இஸ் 5, 2, 3, 4. Next, a normal queue if implemented using an array of size max size gets full when. Normal queuல வந்து size full-ஆ இருக்கான்னு எப்படி செக் பண்ணுவோம்? என்ன equation யூஸ் பண்ணுவோம்? யோசிச்சு பாருங்க. Q full-ஆ இருக்கான்னு எப்படி செக் பண்ணுவோம்? Rear equal to max size minus 1. Right? Now, a circular queue is implemented using an array size 10. Okay? 10 size நம்ம வரைக்கணும். இந்த மாதிரி கொஸ்டின் பார்க்கும்போதே வந்து அப்படியே வரைக்கணும். ஓகே, 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 வரைக்கும் போதும்ல. பிகாஸ் சைஸ் 10 இல்லை, சாரி இது இல்லை. ஓகே, 9 வரைக்கும். ஓகே, ஸோ சைஸ் 10. அரே இண்டெக்ஸ் ஸ்டார்ட்ஸ் வித் 0. ஓகே, ஸ்டார்ட் வித் 0. ஃப்ரண்ட் இஸ் 6. ஃப்ரண்ட் 6ல் இருக்கு. ஸோ இங்க ஃப்ரண்ட் இருக்கு. Now rear is 9. So that means rear வந்து எண்டில் இருக்கு. So எல்லாமே insert ஆயிருக்கு. So இங்க rear இருக்கு. Okay. Insertion of next element. இது வந்து circular queue தான். Insertion of next element take place. Insertion இனி இப்போ பார்த்தேன்னா front இங்க இருக்கு அப்படின்னா இப்போ இவ்வளோ ஸ்பேஸ் ஃப்ரீயா இருக்கு. இது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃப்ரண்ட் இங்க இருக்குன்னா மேபி இப்படி இருக்கும். இவ்வளோ ஸ்பேஸ் இங்க ஃப்ரீயா இருக்கு. அப்போ வந்து என்ன பண்ணுவோம்? ரியர் ஈக்குவல் டு ரியர் பிளஸ் 1% இது போடுவோம்ல, சைஸ் கொடுப்போம்ல. சைஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு 0 வரும். ஸோ நீங்க எங்க போயிட்டு இன்சர்ட் பண்ணுவோம்? இங்க தான் இன்சர்ட் பண்ணுவோம். ரைட், 0ல தான் இன்சர்ட் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட், இஃப் த மேக்ஸ் சைஸ் இஸ் தி color change. Okay, if the max size is the size of the array used in the implementation of circular queue, okay, array size start with 0, front point to the first element in the queue and rear point to the last element in the queue. Which of the following conditions specify the circular queue is empty? இப்போ நம்ம empty இருக்கான்னு செக் பண்ண போறோம். Maximum size the size of the array, starting array index start with 0, front point என்ன எங்க இருக்கு? first elementல் இருக்கு. ரியர் வந்துட்டு லாஸ்ட் எலமெண்டில் இருக்கு. அந்த கியூவோட லாஸ்ட் சைஸ்ல இருக்கு. ஓகே, அப்போ வந்து நம்ம என்ன செக் பண்ண போறோம்? ஸ்பெசிஃபை த சர்க்குலர் கியூ இஸ் எம்டியா இருக்கான்னு நம்ம எப்படி செக் பண்ணுவோம்? எம்டியா இருக்கான்னு எப்படி செக் பண்ணுவோம்?
rear equal to -1 இருக்கும்போது தானே நம்ம செக் பண்ணுவோம். ரெண்டுமே -1ல் இருக்குன்னா மட்டும்தான் நம்ம வந்து எம்டியா இருக்குங்கிறது செக் பண்ணி நம்ம பார்த்தோம் இது. ஓகே. ஸோ டிக்யூ ஆப்ரேஷன் பண்ணும்போது தான் நம்ம இது செக் பண்ணுவோம். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கிறது வந்து டைப்ஸ் ஆஃப் கியூ படிச்சுட்டு இருக்கோம். இதுல வந்து இப்போ ஆல்ரெடி நார்மல் கியூ அண்ட் தட் மீன்ஸ் லீனியர் கியூ அண்ட் சர்க்குலர் கியூ பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் பார்க்க போறது டிக்யூ. அதுக்கு அடுத்தது ப்ரையாரிட்டி கியூ. ஓகே ஓகே. ஸோ டிக்யூனா என்ன? டிக்யூ இஸ் நாட், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சுக்கோங்க, டிக்யூ இஸ் நாட் ஃபாலோயிங் FIFO ரூல். ஓகே, கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் இது. டிக்யூ மீன்ஸ் டபுள் எண்டட் கியூ. Okay, it is a linear list in which element can be added or removed at either end but not in the middle. இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், நார்மலா இதுல பண்ணும்போது நார்மல் கியூவில் எப்பவுமே சர்க்குலர் கியூவா இருந்தாலும் இதுல இருந்தாலும் நார்மல் கியூவா இருந்தாலும் ஃப்ரண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு, ரியர் ஒன்று இருக்கு. ஃப்ரண்ட் எண்டில் வந்து இன்சர்ட் டிலீட் பண்றதுக்கு மட்டும் யூஸ் பண்றோம். தட் மீன்ஸ் டிக்யூ ஆப்ரேஷன். அண்ட் ரியர் எண்டில் ஒன்லி என்கியூ ஆப்ரேஷன். ஆனா டிக்யூல வந்து ரெண்டு ஆப்ரேஷனுமே ரெண்டு சைடிலும் நடக்கும். இந்த ஃப்ரண்ட் சைடிலும் வந்து என்கியூ அண்ட் டிக்யூ நடக்கும். ஓகே, அண்ட் ரியர் எண்டிலும் வந்து டிக்யூ அண்ட் என்கியூ ஆப்ரேஷன் நடக்கும். இதுல டபுள் எண்டட் கியூவில். ஓகே, அப்போ வந்து என்ன, அதில் FIFO எல்லாம் ஃபாலோ பண்ணாது. ஓகே, இதை எப்படி மெயின்டைன் பண்ணுது? சர்க்குலர் அரே யூஸ் பண்ணிருந்தா இது பண்ணுது. இங்க பாருங்க, இது மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ எனக்கு இங்க வந்து 10 ஆட் அன் எலிமெண்ட் இந்த ஃப்ரண்ட் சைடு எனக்கு வேணா ஆட் பண்ணலாம், இல்லைன்னா ரிமூவ் பண்ண. ரெண்டுமே ரெண்டு சைடுலுமே நடக்கும். தட் இஸ் டபுள் எண்டட் கியூ. ஓகே, இது வந்து ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு இன்புட் ரெஸ்ட்ரிக்டட் கியூ, இன்னொன்னு அவுட்புட் ரெஸ்ட்ரிக்டட் கியூ. இன்புட் ரெஸ்ட்ரிக்டட் கியூ அப்படின்னா இன்புட் ரெஸ்ட்ரிக்டடா இருக்கு அப்படின்னா இது வந்து டிக்யூ வந்து இன்புட் ரெஸ்ட்ரிக்டட் கியூ அப்படின்னா என்ன இருக்கும்? இன்புட் தட் மீன்ஸ் என்கியூ வந்து ஒரு சைடு மட்டும்தான் பண்ண முடியும். இதுதானே ரியர், திஸ் இஸ் ஃப்ரண்ட், ரைட்? ஸோ இங்க மட்டும்தான் என்கியூ இங்க என்கியூ அண்ட் டிக்யூ இருக்கும். என்கியூ அண்ட் டிக்யூ இங்க இருக்கும். இங்க வந்து டிக்யூ மட்டும் இருக்கும். இங்க வந்து ஃப்ரண்ட் சைடு டிக்யூ மட்டும் இருக்கும். ரியர் எண்டில் என்கியூ டிக்யூ இருக்கும். தட் மீன்ஸ் என்கியூயிங் ஆப்ரேஷன், இன்புட் கொடுக்கறதான என்கியூயிங், ஆடிங் இஸ் only allowed in a one side. Input restricted queue, deletion can be performed at both sides. ரெண்டு சைடுமே டிக்யூ நடக்கும். ஆனா insertion can be performed at one end only அப்படின்னா அது இன்புட் ரெஸ்ட்ரிக்டட். இதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் அவுட்புட் ரெஸ்ட்ரிக்டட். அவுட்புட் ரெஸ்ட்ரிக்டட்ல ஃப்ரண்ட் எண்டில் என்ன நடக்கும்? ரெண்டுமே நடக்கும். டிக்யூ நடக்கும், என்கியூ நடக்கும். ஓகே, இந்த சைடு ரெண்டுமே நடக்கும். ரியர் எண்டில் ஒன்லி என்கியூ ஆப்ரேஷன் மட்டும் இருக்கும். டெலிஷன்ஸ் இருக்காது. டெலிஷன் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் அட் a சிங்கிள் எண்ட் அப்படின்னா அவுட்புட் ரெஸ்ட்ரிக்டட் கியூ. ஓகே, இதுதான் இதோட டைப். இதுக்காக அந்த டிக்யூவோட அப்ளிகேஷன் கேட்டேன்னா பாலிண்ட்ரோம் செக்கிங். பாலிண்ட்ரோம் உங்களுக்கு தெரியும்ல. ஸோ இந்த வேர்டு மலையாளம்ங்கிற வேர்டு திருப்பி எழுதினாலும் மலையாளம் தான், ரைட்? இந்த மாதிரி அதுதான் பாலிண்ட்ரோம். பாலிண்ட்ரோம் செக் பண்றதுக்கு டிக்யூ யூஸ் பண்ணலாம். அப்புறம் ஸ்டீல் ஜாப் ஸ்கெடியூலிங் அல்கோரிதம், மல்டி ப்ராசஸ் ஸ்கெடியூலிங், அன்டு ரீடு ஆப்ரேஷன், சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன், இதெல்லாம் டிக்யூவோட அப்ளிகேஷன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ப்ரையாரிட்டி கியூ. ப்ரையாரிட்டி கியூவில் என்ன பண்ணுது? ஒரு ப்ரையாரிட்டி ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒரு ப்ரையாரிட்டி கொடுக்கும். ஓகே, ஸோ அதுக்கு யாருக்கு ஹையர் ப்ரையாரிட்டி இருக்கோ அவங்கள வந்துட்டு நம்ம சர்வ் பண்ணும். ஓகே, ப்ரையாரிட்டி கியூவில் இது வந்து யூஸ்வலா நம்ம அரே யூஸ் பண்ணி, லிங்க்டு லிஸ்ட் யூஸ் பண்ணி எல்லாம் நீங்க என்ன பண்ணலாம், ப்ரையாரிட்டி கியூ இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஆனா அந்த பெஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் கேட்டேன்னா ஹீப் தான். இது கொஸ்டின்ல கேட்பாங்க. ப்ரையாரிட்டி கியூ வந்துட்டு எது விச் இஸ் த பெஸ்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர் ஃபார் இம்ப்ளிமெண்டிங் ப்ரையாரிட்டி கியூ அப்படின்னா ஹீப் தான். ஓகே, மின் ஹீப், இந்த ஹீப்பை பத்தி படிப்பீங்க. மின் ஹீப், மேக்ஸ் ஹீப் எல்லாம் இருக்கு. ஸோ இது யூஸ் பண்ணி ப்ரையாரிட்டி கியூ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இது எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, யூசஸ் பார்த்தோன்னா நம்ம டிஜ்க்ஸ்ட்ரா அல்கோரிதம், பிரின்ஸ் அல்கோரிதம், ஹஃப்மான் கோடிங் இதெல்லாம் நீங்க படிப்பீங்க. இதுல எல்லாம் வந்து ப்ரையாரிட்டி கியூ பேஸ் பண்ணி தான் வந்து ஒர்க் ஆகுது. ஓகே, இதுல இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இம்பார்ட்டன்ட். The element can be inserted or deleted not only at the ends but at any position in the queue. நம்ம இது வரைக்கும் படிச்சதுல வந்துட்டு ஃப்ரண்ட் எண்டில் வந்து இன்சர்ட் பண்ணுவோம், ரியர் எண்டில் வந்து டிலீட் பண்ணுவோம். டிக்யூல வந்து ரெண்டு எண்டிலும் ரெண்டும் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம். ஆனா மிடில் பண்ண முடியாது. ஆனா ப்ரையாரிட்டி கியூல என்ன டிஃபரன்ஸ்? அட் எனி பொசிஷன், ஈவன் at the middle also you can insert in the priority queue.
ஓகே, இன்சர்ட்டட் ஆர் டெலீட்டட் ரெண்டுமே வந்துட்டு எனி சைடு இன் மிடில் கூட பண்ணலாம். அட் எனி பொசிஷன் ஆன் த கியூ அப்படின்னா அது ப்ரையாரிட்டி கியூ தான். இதுல வந்து நமக்கு ஒரு இம்ப்ளிசிட் ப்ரையாரிட்டி, எக்ஸ்பிளிசிட் ப்ரையாரிட்டின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதாவது இம்ப்ளிசிட் ப்ரையாரிட்டி அப்படின்னா வந்துட்டு நம்மளா ஸ்பெசிஃபை பண்ண மாட்டோம் அதோட ப்ரையாரிட்டி என்னங்கிறது. அதோட வேல்யூ பேஸ் பண்ணிட்டு அதுக்கு ஒரு ப்ரையாரிட்டி அதுவா கொடுத்துக்கிறது. ஓகே, அது ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு கான்செப்ட் இருக்கு. இம்ப்ளிசிட் ப்ரையாரிட்டி எலமெண்ட் இஸ் டிசைடட் பை இட்ஸ் வேல்யூ. அதோட வேல்யூ அது ஒவ்வொரு அந்த எலமெண்டோட வேல்யூ வச்சுட்டு ஆட்டோமேட்டிக்கலா வந்து ஒரு ப்ரையாரிட்டி எடுத்துக்கிறது இம்ப்ளிசிட். நம்மளா வந்து எக்ஸ்பிளிசிட்டா வந்து அசைன் பண்ணும் இந்த எலமெண்ட், இந்த 5ங்கிற எலமெண்டோட ப்ரையாரிட்டி இது அப்படின்னு செக் நம்மளா அசைன் பண்றோம் அப்படின்னா அது வந்து எக்ஸ்பிளிசிட் ப்ரையாரிட்டி. அப்புறம் 2 டைப்ஸ் ஆஃப் ப்ரையாரிட்டி கியூ இருக்கு. அசெண்டிங் ஆர்டர் ப்ரையாரிட்டிக்கு, டிசெண்டிங் ஆர்டர். அசெண்டிங்னா ஸ்மால்ல இருந்து பிக்னு தானே அர்த்தம். அதனாலே பாத்துக்கோங்க. ஸ்மால் அசெண்டிங்னாலே ஸ்மால் தானே. சோ என்ன பண்ணுவோம்னா யாருக்கு ஹையர் ப்ரையாரிட்டி நம்ம செட் பண்ண போறோமோ, ஓகே, அசெண்டிங் ஆர்டர் ப்ரையாரிட்டி கியூல நம்ம ப்ரையாரிட்டி செட் பண்ண போற ஆளுக்கு லோவர் நம்பர் கொடுக்கும். ஸ்மால் நம்பர் கொடுக்கறதா அசெண்டிங் ஆர்டர் ப்ரையாரிட்டி கியூ. ஓகே, ஸோ இதில் இன்சர்ட்டட் இன் எனி ஆர்டர், எந்த ஆர்டர்ல இது இன்சர்ட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரையாரிட்டி எல்லாம் பார்த்துட்டு பண்ண மாட்டோம். எந்த ஆர்டர்ல வேணாலும் இன்சர்ட் பண்ணுவோம். ஆனால் டிலீட் பண்ணும்போது இந்த அசெண்டிங் ஆர்டர் ப்ரையாரிட்டி கியூ அப்படின்னா டிலீட் பண்ணும்போது ഏറ്റവും കുറവ് ஸ்மால் ப்ரையாரிட்டி யாருக்கு இருக்கோ, ஸ்மாலஸ்ட் ப்ரையாரிட்டி, பிகாஸ் திஸ் அசெண்டிங் ஆர்டர் ஸ்மாலஸ்ட் ப்ரையாரிட்டி எலமெண்ட் தான் ஃபர்ஸ்ட் டிலீட் பண்ணணும். ஆனால் இன்சர்ஷன்ல வந்து இந்த ப்ரையாரிட்டி எல்லாம் பார்க்க மாட்டோம். ஓகே, இதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் டிசெண்டிங் ஆர்டர் ப்ரையாரிட்டினா ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி உள்ள ஆளுக்கு ஹையர் நம்பர் கொடுக்கும். എന്നിട്ട് டிலீட் பண்ணும்போது யாருக்கு ஹையர் நம்பர் இருக்கோ, ப்ரையாரிட்டி இருக்கோ அந்த ஆளை போயிட்டு டிலீட் பண்ணும். ஓகே, ஆனா இன்சர்ஷன் இன் எனி ஆர்டர். ஓகே, இதுவும் வந்து நோட் பண்ணணும். அப்புறம் ப்ரையாரிட்டி கியூட ஆப்ரேஷன்ஸ் நம்ம பார்த்துட்டோம். இன்சர்ட் நமக்கு எங்க வேணாலும் இன்சர்ட் பண்ணலாம் அக்கார்டிங் டு ப்ரையாரிட்டி. டிலீட் ரிமூவ்ஸ் ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி எலமெண்ட். பீக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. பீக் அப்படின்னா வந்து நம்ம பார்க்கறது இல்லை. ஸோ வியூ ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி எலமெண்ட் வித்தவுட் ரிமூவிங் இட். நமக்கு அந்த மாதிரியும் கூட பண்ணலாம். ஒரு பீக்குங்கிற ஒரு ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி இருக்கிற எலமெண்ட் என்னங்கிறது ரிமூவ் பண்ணாவே நம்ம, அதாவது பாப் பண்ணி அவுட்புட்டை எடுக்காம கூட நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ டிஃப்ரென்ஸ் பார்த்தோன்னா நார்மல் கியூல வந்து ஃபிஃபோ ஆர்டரா இருக்கு. ப்ரையாரிட்டி கியூல ஆர்டர் டிசைடட் பை ப்ரையாரிட்டி. நோ ஆர்டர், ஃபிஃபோ ஆர்டர்னால இல்லை. ப்ரையாரிட்டி பேஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஆர்டர் டிசைட் பண்ணுவோம். ஆனா ரெண்டு எலமெண்ட்டுக்கு வந்து சேம் ப்ரையாரிட்டி இருக்கு அப்படின்னா நம்ம அதுக்கு அந்த டைம்ல நம்ம ஃபிஃபோ யூஸ் பண்ணும். புரியுதா? ரெண்டுக்குமே வந்து சேம், மேபி 2 அப்படின்னு சொல்லிட்டு சேம் ப்ரையாரிட்டி ரெண்டு எலமெண்ட்டுக்கு இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், யார் ஆദ്യം வந்தோ அவங்கள சர்வ் பண்ணும். அந்த டைம்ல நம்ம ஃபிஃபோ இங்க யூஸ் பண்ணோம். ஓகே, ப்ரையாரிட்டி கியூட அப்ளிகேஷன்ஸ் பார்த்தோன்னா நம்ம ஆல்ரெடி சொன்னோம். பிரிம்ஸ் அல்கோரிதம், ரிஜிஸ்டர் அல்கோரிதம், இந்த ஏஐல எல்லாம் யூஸ் பண்ற எஸ்டார் சர்ச் அல்கோரிதம், இதெல்லாம் வந்துட்டு இதை பேஸ் பண்ணி தான் ப்ரையாரிட்டி கியூ அதோட அப்ளிகேஷன். ஓகே, ப்ரையாரிட்டி கியூஸ் ஆர் யூஸ் டு சோர்ட் ஹீப்ஸ். ஓகே, யூஸ்ட் இன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃபார் லோட் பேலன்சிங் அண்ட் இன்டரப்ட் ஹேண்ட்லிங். இன்டரப்ட் ஹேண்ட்லிங்ல எல்லாம் நம்ம படிச்சிருந்தோம்ல, சிஓஏல படிச்சோம்ல. இன்டரப்ட் வந்து பேஸ்ட் ஆன் த ப்ரையாரிட்டி வந்து நம்ம மாஸ்கபிள் ப்ரையாரிட்டி எல்லாம் படிச்சோம்ல. அதாவது மாஸ்கபிளாங்கிறதெல்லாம் அதெல்லாம் ப்ரையாரிட்டிக்கு யூஸ் பண்ணலாம். ப்ரையாரிட்டி கீஸ் ஆர் யூஸ்ட் இன் ஹஃப்மேன் கோட் ஃபார் டேட்டா கம்ப்ரெஷன். ஹஃப்மேன் கோட் வந்து படிப்பீங்க, டேட்டா கம்ப்ரெஷன்ல யூஸ் பண்றது, அதுக்கெல்லாம் ப்ரையாரிட்டிக்கு யூஸ் பண்ணுவோம். In traffic light, depending upon the traffic, colors will be given priority. Okay, next questions. Okay, we'll see some questions now. Which of the following is not an application of priority queue? Priority queue application அல்லாதது எதுன்னு கேட்டோம்னா ஹஃப்மேன் கோடு நம்ம படித்தோம். ஹஃப்மேன் கோடு வந்து ப்ரையாரிட்டி கியூ டேட்டா கம்ப்ரெஷன் யூஸ் பண்ணுறோம். இன்டரப்ட் ஹேண்ட்லிங் ப்ரையாரிட்டி பேஸ் பண்ணி இன்டரப்ட் செட் பண்ணுறது. அன்டு ஆப்ரேஷன் நம்ம இதில் படித்தோம். அண்டு வந்து டிக்யூட ஒரு ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன் தான் வந்து அண்டு ஆப்ரேஷன். அண்டு ரீடு வந்து ப்ரையாரிட்டி கியூ கிடையாது, டிக்யூட அப்ளிகேஷன் தான். ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஆன்சர். பேசியன் ஸ்பாம் ஃபில்டரும் வந்துட்டு ப்ரையாரிட்டி கியூவோட அப்ளிகேஷன் தான். இது வேணா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஆன்சர் இஸ் அண்டு ஆப்ரேஷன். Which of the following data structure allows you to delete elements from both ends while insertion in only one end? ரெண்டு சைடிலும் டெலீஷன் நடக்கும். ஆனா இன்சர்ஷன் ஒரு சைடில் மட்டும் நடக்கு அப்படின்னா அது என்ன கியூ? டிக்யூட ரெண்டு டைப் சொன்னல. இன்சர்ஷன் இங்க வந்து இன்சர்ஷனை தான் நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது, ரைட்?
அதனால இது இன்சர்ஷன்னா என்ன, இன்புட் ரெஸ்ட்ரிக்டட் டிக்யூ. ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது லிங்க்டு லிஸ்ட். லிங்க்டு லிஸ்ட்னா ஷார்ட்டா ஒரு நோட்ஸ் மாதிரி வச்சுட்டு தான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஏன்னா இன்டெப்தா போறதுக்கு நமக்கு டைம் இல்ல. நமக்கு கொஸ்டின்ஸ்ல இருந்து தான் நம்ம கான்செப்ட் படிக்க போறோம். ஸோ மெயினா லிங்க்டு லிஸ்ட்ல நீங்க என்ன பார்க்கணுங்கிறது நான் உங்களுக்கு நோட்ஸா கொடுக்குறேன். ஓகே, ஸோ லிங்க் லிஸ்ட் வந்துட்டு சிங்கிளி லிங்க் லிஸ்ட், டபுளி லிங்க் லிஸ்ட், தென் சர்க்குலர் லிங்க் லிஸ்ட் அது மாதிரி இருக்கு. ஸோ சிங்கிளி லிங்க் லிஸ்ட் அப்படின்னா வந்துட்டு இட்ஸ் a type of linked list in which each node contains two parts. ஓகே, ஈச் நோட் கண்டெயின் டூ பார்ட்ஸ். என்னென்ன இருக்கு இங்க பாருங்க, ஒவ்வொரு இது ஒரு நோடு, நெக்ஸ்ட் நோடு, இந்த மாதிரி 4 நோட்ஸ் கனெக்டா இருக்கு, ரைட்? ஸோ இது ஒரு லிங்க்டு லிஸ்ட்னு சொல்லுவோம். ஒவ்வொரு நோடுக்கும் வந்துட்டு 2 பார்ட்ஸ் இருக்கும். ஒன்று வந்து டேட்டா பார்ட்ஸ், இன்னொன்று நெக்ஸ்ட். டேட்டா பார்ட்ஸ் அப்படின்னா என்ன, அந்த நோடோட வேல்யூ, என்ன வேல்யூ ஸ்டோர் பண்றோம், இல்லைன்னா என்ன டேட்டா ஸ்டோரா இருக்கு, அதுதான் வந்துட்டு அது. ஓகே, ஆக்சுவல் டேட்டானா டேட்டா பார்ட். அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்னா இதை வந்து அடுத்த லிஸ்டோடு கூட கனெக்ட் பண்றதுக்கு ஒரு பாயிண்டர் வேணும், அதுதான் வந்து நெக்ஸ்ட். இட்ஸ் a பாயிண்டர் டு த நெக்ஸ்ட் நோட் இன் த லிஸ்ட். இப்ப லாஸ்ட் நோடுக்கு என்ன இருக்கும், கனெக்ஷன் நல்லா இருக்கும். லாஸ்ட் நோட் இன் a singly list has its next pointer set to null, indicating that the end of the list. இதுதான் வந்து singly linked listோட ஃபார்மேட். நெக்ஸ்ட் டபுளி லிங்க் லிஸ்ட் அப்படின்னா இதுக்கு 2 பாயிண்டர்ஸ் இருக்கும். டேட்டா பாயிண்டர் இருக்கும், டேட்டா பிளஸ் நெக்ஸ்ட் அண்ட் ப்ரீவியஸ் இருக்கும். ஸோ ப்ரீவியஸ் கூட ட்ராவர்சல் பண்ணலாம். இங்க வந்து சிங்கிளி லிங்க் லிஸ்ட்ல வந்து ஒன் நெக்ஸ்டா தான் நம்ம ட்ராவர்ஸ் பண்ணிட்டு இருப்போம். ஆனா இது வந்து பேக்கிலும் ட்ராவர்ஸ் பண்ண முடியும். a pointer to the next node in the list. அப்புறம் இப்ப இந்த பிங்கிற ஒரு நோடு இருக்கு. இந்த பிக்கு ஒரு பேக் பாயிண்டர், ப்ரீவியஸ் பாயிண்டர் இருக்கு. இந்த ப்ரீவியஸ் பாயிண்டர் இஸ் கனெக்டிங் டு த ப்ரீவியஸ் நோட். ஓகே, ஸோ 2 நோடு இருக்கு இதில். இதுதான் இதோட டிஃபரன்ஸ். ஸோ டபுளி லிங்க் லிஸ்ட் ஹாஸ் 3 பார்ட்ஸ். ஓகே, அடுத்தது சர்க்குலர் லிங்க் லிஸ்ட் அப்படின்னா இது சர்க்குலர் லிங்க் லிஸ்டும் வந்து சிங்கிளி சர்க்குலர் லிங்க் லிஸ்டும் இருக்கு, டபுளி சர்க்குலர் லிங்க் லிஸ்ட் இருக்கு. சர்க்குலர் லிங்க் லிஸ்ட் அப்படின்னா இன்வர்ஸ் லாஸ்ட் நாட் பாயிண்ட் பேக் டு த, இப்ப இங்க பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல வந்து என்ன இருக்கு, லாஸ்ட் நோட் இஸ் பாயிண்டிங் டு நல். last pointer is no pointing, last node is pointing to null both cases. பட் இது வந்து நல்லுக்கு போகாம திருப்பி நமக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்டருக்கு கனெக்ட் பண்றதுக்கு தான் நம்ம இந்த சர்க்குலர் லிங்க் லிஸ்ட் யூஸ் பண்றோம். இட்ஸ் a type of linked list where last node point back to the first node forming a circle. Can be singly or doubly circular. Singly circular லிஸ்ட்ல இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு பாருங்க, ஒவ்வொரு சேம் தானே, சிங்கிள் லிங்க் லிஸ்ட் பார்த்த மாதிரியே தான் ஒரு பாயிண்டர் தான் இருக்கும். ஓகே, அந்த லாஸ்ட் நோட் பாயிண்ட் டு த ஹெட். டபுளி லிங்க் லிஸ்ட்ல இருக்கும், என்ன இருக்கு, 2 பாயிண்டர் இருக்கும். டபுளி லிங்க் லிஸ்ட் மாதிரியே இதுல ஆனா என்ன இருக்கு, சர்க்குலரா இருக்கு. the last is connecting back, so no null at the end. Unlike other linked lists, the last node does not point to null. இதுல ஸ்பெஷாலிட்டி என்னன்னா null pointer வராது. Okay, circular linked lists are especially helpful for tasks like scheduling and managing playlist, this allowing for smooth navigations. இப்போ வந்து முடிச்சிட்டு மறுபடியும் பழைய பிளேலிஸ்ட்ல வந்து மறுபடியும் ஃபர்ஸ்ட்டுக்கு வரது, சாங்ஸ் ஓடிட்டு இருக்குது, மறுபடியும் ஃபர்ஸ்ட் சாங்க்கு வரணும், அதுக்கு அந்த மாதிரி அப்ளிகேஷனுக்கு சர்க்குலர் லிங்க் லிஸ்ட் யூஸ் பண்றோம். ஸோ நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம் அரே அண்ட் லிங்க் லிஸ்ட் என்ன டிஃப்ரென்ஸுங்கிறது. கொஸ்டின்ஸ் கேட்கறதா எப்பவுமே ரெண்டுமே லீனியர் தான். ஆனால் அரே வந்து ஸ்டாட்டிக் ஃபிக்ஸடா இருக்கும். லிங்க் லிஸ்ட் வந்து நம்ம டைனாமிக்கலி அலோகேட் பண்ணலாம். ஓகே, ஸோ லிங்க் லிஸ்ட் நம்ம எப்படி கிரியேட் பண்ணுவோம், யூசிங் malloc. ஓகே, டைனாமிக் அலோகேஷன் தான். malloc-ங்கிற ஒரு கீவேர்டு இருக்கு. malloc யூஸ் பண்ணி தான் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், லிங்க் லிஸ்ட் கிரியேட் பண்ணுவோம். அதே மாதிரி லிங்க் லிஸ்ட் ரிமூவ் பண்றதுக்கு ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ரேஷன் இருக்கு. ஃப்ரீ ஆப்ரேஷன் யூஸ் பண்ணிட்டு நம்ம டிலீட் பண்ணுவோம். ஸோ டைனாமிக்லி தான் வந்து அலோகேஷன் அண்ட் டிஅலோகேஷன் லிங்க் லிஸ்ட் நடக்குது. ஆனா அரே வந்து ஸ்டாட்டிக். அப்புறம் மெமரி வந்து கம்பைல் டைமில் அலோகேட் பண்ணுது. ஆனா இது லிங்க் லிஸ்ட்ல வந்து ரன் டைமில். ஓகே, சைஸ் இஸ் ஃபிக்ஸ், cannot சேஞ்ச். பட் லிங்க் லிஸ்ட்ல நம்ம கனெக்ட் பண்ணிட்டே வரலாம்ல, சைஸ் இஸ் நாட் ஃபிக்ஸ்டு. ஓகே, அண்ட் இது உங்களுக்கு தெரியும், அரே வந்துட்டு காண்டிஜியஸ் மெமரி, நெக்ஸ்ட் மெமரி லொகேஷன்ல இருக்கும். ஆனா லிங்க் லிஸ்ட் அப்படி கிடையாது. ஒன்னு வந்து அடுத்ததோட கனெக்ஷன் வேற எங்கேயாவது இருக்கும், அந்த மெமரியில வேற ஏதாவது பிளேஸ்ல தான் இருக்கும். ஆனா வந்துட்டு பாருங்க, இப்ப 2 இருக்கு, நம்ம கனெக்ட் பண்றோம்னா இது மேபி மெமரியில 5000ல தான் இருக்கும். இந்த நோடு மேபி மெமரியில வேற எங்கேயாவது 7000ங்கிற பொசிஷன்ல தான் இருக்கும். ஆனா நம்ம இது கனெக்ட் பண்ணியிருக்கோம், இது கனெக்டடா இருக்கும். ஓகே,
ஸோ நாட் ஸ்டோர்ட் இன் கான்டிஜியஸ் மெமரி லொகேஷன் இது. ஓகே, அப்புறம் இது வந்து ரேண்டம் ஆக்சஸ். நம்ம இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி இதோட அட்வான்டேஜ், அதையோட ஒரு மெயின் அட்வான்டேஜ் என்னன்னா இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ரேண்டமா ஆக்சஸ் பண்ணலாம். ஆனா லிங்க் லிஸ்ட் அப்படின்னா வந்து சீக்வென்ஷியல் ஆக்சஸா இருக்கும். ஓகே, லிங்க் லிஸ்ட் நம்ம எப்படி பண்ணுவோம், ஒன்று அதுக்கு அடுத்தது அடுத்தது அது மாதிரி சீக்வென்ஷியலாக தான் நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும், ரேண்டம் ஆக்சஸ் பண்ண முடியாது. அப்புறம் நோ மெமரி ஓவர்ஹெட். இங்கே வந்து மெமரி ஓவர்ஹெட் எல்லாம் கிடையாது. பட் லிங்க் லிஸ்ட்ல பாயிண்டர் எல்லாம் மேனேஜ் பண்ணுறதுனால நம்ம என்ன பண்ணுறது, மெமரி ஓவர்ஹெட் இருக்கு. அப்புறம் இங்கே மெமரி வந்து வேஸ்ட் ஆகுது. அரேயில் வந்து ஸ்பேஸ் நம்ம ஒரு 10 சைஸ் ஒரு அரே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம். ஆனால் 4 வரைக்கும் தான் யூஸ் பண்ணியிருக்கோங்கன்னா ரிமைனிங் வந்து என்ன இருக்கு, வேஸ்ட் ஆஃப் மெமரி. பட் லிங்க் லிஸ்ட்ல அப்படி கிடையாது. வேஸ்ட் ஆஃப் மெமரி வேஸ்டேஜ் எல்லாம் வராது. தேவைப்படுறது மட்டும் நம்ம கனெக்ட் பண்ணி போயிட்டு இருக்கோம். இன்சர்ஷன் அண்ட் டெலிஷன்ஸ் ஆர் டிஃபிகல்ட். அரேல வந்து இன்சர்ஷன் டெலிஷன் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். பிகாஸ் இதெல்லாம் வேணும், என்ன சொல்றது, அதோட அது கொஞ்சம் காஸ்ட்லி ஆப்ரேஷன் தான் அரேல இன்சர்ஷன் டெலிஷன். ஆனா வந்து லிங்க் லிஸ்ட் வந்து ஈஸியா நம்ம பண்ணிக்கலாம். இன்சர்ஷன் நமக்கு வந்து ஸ்டார்டிங் பண்ணலாம், மிடில் பண்ணலாம், எண்டில் கூட பண்ணலாம். ஓகே, அதே மாதிரி தான் டெலிஷனும். அப்புறம் அரே ப்ரோக்ராமிங் ஈஸி, ஆனா லிங்க் லிஸ்ட் வந்து ப்ரோக்ராமிங் இஸ் டிஃபிகல்ட். ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். Each node in a singly linked list contain minimum 2 fields. One field called data field to store data. Another field is called. Another field என்ன நம்ம படிச்சோம், pointer to the next node, right? Data and next node. Next question. Generally collection of nodes. Collection of nodes நம்ம generally என்ன சொல்லுவோம் அப்படின்னா லிங்க் லிஸ்ட். நீங்க உங்களோட எக்ஸாமுக்கு இந்த மாதிரி பேசிக் கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு நல்லாவே சான்ஸ் இருக்கு. அதனாலதான் இப்படி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எடுக்கிறேன். ஆனா உங்களுக்கு இன்னும் ஹையர் லெவல் நெட் செட் லெவல்ல கொஸ்டின்ஸ் நம்ம பார்ப்போம். ஓகே, ஆனா இந்த மாதிரி எக்ஸாமுக்கு திஸ் டைப் ஆஃப் கொஸ்டின் நீங்க பார்க்கலன்னா உங்களுக்கு ஈஸி கொஸ்டின்ஸ்ல இருந்து உங்களோட மார்க் வந்து உங்களுக்கு மிஸ் ஆயிடும். ஓகே, ஸ்கூல் லெவல் எக்ஸாம்னால. ஓகே, ஸோ லிங்க் லிஸ்ட்ல நம்ம சொன்னேன் டைனாமிக்லி நம்ம மெமரி அலோகேட் பண்ணுவோம் சொன்னோம். ஆனா வந்துட்டு இப்போ மெமரி வந்து எனக்கு தேவையில்லை போது நம்ம வந்து கார்பேஜ் கலெக்ஷனுங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓகே, ஸோ நம்ம தேவையில்லாததெல்லாம் வந்துட்டு ஸ்பேஸ் எல்லாம் வந்து டெலீட் பண்றதெல்லாம் கார்பேஜ் கலெக்ஷனுங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு, பார்க்கலாம். அது யூஸ் பண்ணி நமக்கு டெலீட் பண்ண பார்ட்டை வந்து மறுபடியும் ரீயூஸ் பண்றதுக்கெல்லாம் முடியும், பார்க்கலாம். Garbage collection is a technique in which operator OS collects the deleted space time into the availability list. நம்ம இப்போ நோடு வந்து delete பண்றோம்ல, அந்த delete பண்ற நோடு எல்லாம் என்ன பண்ணும், இந்த OS வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி கார்பேஜ் கலெக்ஷனுக்கு டெக்னிக் யூஸ் பண்ணி அவே லிஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் இருக்கு, அவைலபிலிட்டி லிஸ்ட், அதுல கொண்டு போய் போடும். ஓகே, ஃப்ரீயா இருக்கிறதெல்லாம் delete ஆனதெல்லாம் போய் அவே லிஸ்ட்ல கொண்டு போடும். ஹீப் இஸ் இந்த ஹீப்னா வந்து டைனாமிக் மெமரி இது அதுதான் வந்து என்ன பண்ணது, இந்த இதெல்லாம் அலோகேட் பண்ணது. ஓகே, ஹீப் இஸ் ஹேண்டிலிங் திஸ் டைனாமிக் ஏரியா, திஸ் ஹீப்னா. ஓகே, அது என்ன சொல்லுவோம், அவே லிஸ்ட்னு சொல்லுவோம். இதில் ஓவர்ஃப்ளோ கண்டிஷன், அண்டர்ஃப்ளோ கண்டிஷன் ரெண்டு இருக்கு. இது கொஸ்டின்ஸ் மேபி இந்த பார்ட்ல இருந்து வரும். இந்த மாதிரி இது கேட்பாங்க. லிங்க் லிஸ்ட் ஓவர்ஃப்ளோ எப்படி ஒக்கர் ஆகுது லிங்க் லிஸ்ட்ல? லிங்க் லிஸ்ட் ஃபுல் ஆகுறது எப்போ, இந்த அவேல் லிஸ்ட் அப்படின்னா வந்துட்டு அவேல் லிஸ்டில் வந்து ஒண்ணுமே இல்லை. இப்ப நான் வந்து ஒன்னு இன்சர்ட் பண்ண போறேன். இன்சர்ட் பண்றதுக்கு எனக்கு ஃப்ரீ நோடு இருந்தா தானே என்னால இன்சர்ட் பண்ண முடியும். ஃப்ரீ நோடே இல்லை, அவைலபிள் லிஸ்ட் வந்து நல்லா இருக்கும் போதுதான் வந்துட்டு ஓவர்ஃப்ளோ வருது. ஓகே, there is no available space in the avail list. அதே மாதிரி underflow condition லிங்க் லிஸ்ட்ல எப்போ வரும் அப்படின்னா start equal to null. அதாவது எதுவுமே கனெக்ட் ஆகல, நான் வந்து இப்போ வந்து டெலீட் பண்றதுக்கு எனக்கு எதுவுமே இல்லை. ஓகே, ஸ்டார்ட்டும் நல்லும் சேமில் இருக்கு போது என்ன அர்த்தம் என்ன, this is empty. ஸோ அண்டர்ஃப்ளோ கண்டிஷன் அப்பதான் வரும். ஸோ இது ரெண்டும் ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க, avail equal null and start equal to null. ஓகே, applications of linked list. Linked list ஓட applications இதில் மெயினாக இது மேனிப்புலேஷன் ஆஃப் பாலினோமியல்ஸுங்கிறது கொஸ்டின்ஸ் எப்போவுமே வருது. மேனிப்புலேஷன் ஆஃப் பாலினோமியல்ஸ் ஒன் ஆஃப் த மெயின் அட்வான்டேஜ் ஆஃப் லிங்க் லிஸ்ட். ஓகே, ஸ்டாக் கியூஸ் எல்லாம் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் லிங்க் லிஸ்ட் யூஸ் பண்ணி. கிராஃப் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். டைனாமிக் மெமரி அலோகேஷன்ஸ், மேனிப்புலேஷன் ஆஃப் பாலினோமியல் ரெப்ரசன்டிங் ஸ்பார்ஸ் மேட்ரிசஸ். டென்ஸ் மேட்ரிக்ஸ், ஸ்பார்ஸ் மேட்ரிக்ஸ் எல்லாம் நம்ம முன்னாடி கிளாஸில் படிச்சிருந்தோம்.
recall பண்ணிக்கோங்க. Okay, so what is the time complexity to count the number of elements in a linked list? Linked listல number of elements count பண்றதுக்கு என்ன time complexity கேட்டேன்னா O of n தான். O of n. Okay? Because நம்ம start first nodeல இருந்து last node வரைக்கும் நம்ம count பண்றோம்ல. So O of n. Linked list is also known as simply ஒரு just linked list அப்படின்னு சொன்னேன்னா அது one way list தான். Okay, one way list. Next, to maintain a linked list in a memory, how many parallel arrays of equal size are used? இப்போ நம்ம linked list வந்து array யூஸ் பண்ணி நம்ம மெயின்டைன் பண்ணும்போது எத்தனை அரே தேவைப்படுது அப்படின்னா 2 அரே 2 அரே யூஸ் பண்ணி தான் வந்து linked list மெமரியில மெயின்டைன் பண்ணது. ஓகே, டபிள்யூ linked list is also known as என்ன இருக்கும்? linked list அப்படின்னு சொன்னா அது singly linked list, one way list தான். டபிள்யூ linked list அப்படின்னா 2 way list. ஓகே, ஸோ நம்ம ட்ரீஸ் அண்ட் கிராஃப் தான் நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்த லிங்க் லிஸ்ட் அண்ட் கியூவில் ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டேக் கேர்.